ஒரு மதியம் என் மகன் பூங்காவிலிருந்து ஓடி வந்தான். கண்ணீர் வழிஞ்ச முகம், அழுக்கு படிஞ்ச கன்னங்கள். பேட்மிண்டன் பேட் வாசல்ல போட்டுட்டு நேரா என் மேலே விழுந்தான். உடம்பு முழுக்க நடுங்குது. அழுகை அடக்க முடியல. நான் குனிஞ்சு உட்காந்து ஹே என் கண்ணான்னு மெல்ல சொல்லி கை விரிச்சேன். அவன் என் மார்பில் மோதி முகத்தை தோல்ல புடிச்சிக்கிட்டான். நான் அவனை இறுக்கமாக அணைச்சி முதுகில் மெதுவாக தடவினேன். தங்கம், என்னடா ஆச்சு, ஓகேவா? அவன் என் ஃப்ரெண்டு திக்கி திக்கி சொன்னான். நான் இது சரியாக போயிடணும் சொல்லலை. அவன் அப்படி சொல்லலை அப்படின்னும் ஆறுதல் சொல்லலை. இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா அப்படின்னும் சொல்லலை. வெறும் அழ அனுமதிச்சேன். நீண்ட நேரம் அழுதான். பிறகு மெதுவாக அமைதியாச்சு. சற்று நேரத்தில் என்ன நடந்தது அம்மாக்கிட்ட சொல்கிறியா மெல்ல கேட்டேன். தலையாட்டினான். இன்னும் இல்லை. சரி, நீ ரெடியாக இருக்கும்போது சொல்லு, அம்மா இங்கே தான் இருக்கேன் சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்காந்து அவன் அணைச்சி வச்சுருந்தேன். 2 பேரும் அமைதியாக அந்த கணத்தில் ஒன்றா. பிறகு சின்ன குரலில் சொன்னான். அவன் இனி என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னான். என் இதயம் இருக்குச்சு. ஆனாலும் அமைதியாக அன்பாக சொன்னேன். ஆமாம் கண்ணா, அது ரொம்ப வலிக்கும். அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நான் உன்னோட இருக்கேன் எப்போவுமே. அடுத்த சில நாள் அவன் சின்ன புயலாக இருந்தான். ஒரு நிமிஷம் பூங்காவுக்கு போகலாமா கேட்பான். அடுத்த நிமிஷம் ஒருபோதும் போகலை அப்படின்னு சொல்வான். தனியாக விளையாடுவான். விட்டுடணும் சொல்லலை, போய் சேர்ந்து விளையாடணும் சொல்லலை. அவனுக்கு இடம் கொடுத்தேன். அவன் உணர்வுகளை உணர அனுமதித்தேன். எங்கள் வீடு, அவங்க வீடு, பக்கத்து வீடு. அவன் அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒரே முடிவு. அவங்களே ஹேண்டில் பண்ணட்டும். நம்ம குறுக்கிட்ட அவங்க கற்றுக்க மாட்டாங்க, நம்ம தலையிட வேண்டாம். பிறகு அக்கம் பக்கத்து பிறந்தநாள் பார்ட்டி ஒரு நாள் நடந்தது. கேக், பலூன், குழந்தைங்க ஓடிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். என் மகனும் அவன் ஃப்ரெண்டும் 2 எதிரெதிரான கிரகங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல தூரத்தில், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கினாங்க. சில வார்த்தை, சில பார்வை. மாலை முடிகிறப்போ 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பாலம் மீண்டும் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வரும்போது தெருவிளக்கு எரிய ஆரம்பிச்சது. நான் லைட்டாக கேட்டேன். நீங்கள் 2 பேரும் கடைசியில் கொஞ்சம் பேசின மாதிரி தெரிஞ்சுது. அவன் தோலை தூக்கிட்டு கல்லை உருட்டிக்கிட்டே ஆமாம் கொஞ்சம்னு சொன்னான். நான் ஓகேன்னு தலையசிச்சேன். வேறு எதுவும் கேட்கல. 2 நாளில் எல்லாம் நார்மலாக ஆகிடுச்சு. சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போ எனக்கு ஒரு அமைதியான சந்தோஷம் வந்துச்சு. நான் எதையும் ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் நான் அங்கே அவனுக்காக இருந்தேன். அழுகைக்கு இடம் கொடுத்தேன். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தேன். அவனுக்கு உள்ள தைரியத்தை நம்பினேன். அவன் தானாக வெளியே வந்தான். 10 வயசு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படித்தான். குழப்பமாக, அழகாக, சில சமயம் நாம் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு எல்லா உணர்வுகளையும் உணர அனுமதிப்பது. எப்பவும் நீ தனியாக இல்லைடா, அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த நிலையான இருப்பு. 2 முக்கியமான விஷயங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள. குழந்தையின் உணர்வுகளை முழுமையாக ஏற்று உடனே சரி செய்ய முயலாமல் இடம் கொடுப்பது. 2, குழந்தைகள் தங்கள் சண்டையை தாங்களே தீர்க்க விடுவது. தலையிடாமல் பாதுகாப்பான அடித்தளம் கொடுப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் பேரண்டிங் வீடியோ.